வணக்கம். டெல்லியில ஜூன் 20 ஆரம்பிச்சு இன்னைக்கு வர காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரி இளைஞர்களும் வாலிபர்களும் நீட் சம்பந்தமான குளறுபடிகளை கண்டிச்சும் இந்த நீட் சம்பந்தமான குளறுபடிக்கு தார்மீக பொறுப்பெடுத்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் போராடக்கூடிய மாணவர்களையும் போராடக்கூடிய இளைஞர்களையும் ஒடுக்குகிற பெயர்ல டெல்லியில அமித்ஷாவுடைய காவல்துறையும் தமிழ்நாட்டுல தாவேகா தலைமையிலான காவல்துறையும் மாணவர்களை அடிச்சு வலுக்கட்டாயமா அடிச்சு வகுப்பறைக்குள்ள ஒரு வளாகத்துக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கங்களையும் இங்க இருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான காவல்துறை அவங்களை வலுக்கட்டாயமா அராஜக முறையில அடிச்சதை கண்டிச்சோம். நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இன்னைக்கு தொடர் காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கோம். இந்தியாவில முழுவதுமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி கனவை மண்ணள்ளி புதைக்கக்கூடிய மருத்துவ கனவை குளிதோண்டி புதைக்கக்கூடிய நீட் தேர்வை இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக ரத்து செய்யும் வரையிலும் இந்த நீட் சம்பந்தமான குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பெடுத்து அவருடைய பதவியிலிருந்து விலகிறது வர இந்தியா முழுவதும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய போராட்டமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய போராட்டமும் தொடர் போராட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது அனுமதி. ஆமா, இன்னைக்கு ஜூன் 20 இருந்து தொடர் போராட்டம் நடந்து வந்துட்டு இருந்து தற்காலிகமா ஒரு வாரமாக டெல்லியில தமிழ்நாட்டிலையும் போராட்டக்கூடிய மாணவர்களை போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருந்தாங்க. அப்ப எதுக்குமே இன்னைக்கு சிஎம் வாய் திறக்கல. இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சர் ராஜமோகன் என்ன சொன்னார் அப்படின்னா, மாணவர்களும் இளைஞர்களும் அறவழியில போராடுனா தாவேகா ஆதரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா குறிப்பா மதுரையிலும் சரி சென்னையிலும் சரி வளாகத்துக்குள்ள ஒரு கேம்பஸுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம் என்ன, வன்முறை வழியில அறவழியில வகுப்பறைக்குள்ளையும் வளாகத்துக்குள்ளையும் நம்ம தோழர்கள் போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துக்குள்ளேயும் வகுப்பறைக்குள்ளையும் வளாகத்துக்குள்ளையும் போய் இன்னைக்கு காவல்துறை மாணவர்களை கைது பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு அப்படிங்கிறது. சந்துரு, எஸ்எஃப்ஐ மாவட்ட செயலாளர். அண்ணா பின்னாடி கொடுக்கணும். மன்னிப்பு